நிச்சயமாங்க. அதாவது இன்னைக்கு இளைஞர்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் என்னை எடுத்து சென்றதே விஜய் விஷயத்துல தான். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லியோங்கிற ஒரு படத்துல அவருடைய பாடல் காட்சியில சிகரெட்டை ப்ரொமோட் பண்றாரு அப்படிங்கிறத எதிர்த்து சென்சார் போர்டை அணுகி, நான் செய்தவற்றில் இதுவும் ஒன்று, சென்சார் போர்டை அணுகி கிட்டத்தட்ட 8 வரி அந்த சிகரெட் மற்றும் மது குறித்த பாடல் வரிகளை நான் தான் நீக்க செய்தேன். அதை நீக்க செய்த போது அப்போ அவர் ஒரு அரசியலுக்குள்ளே வராத சூழ்நிலை. அப்போ எல்லாருமே என்னை எதிர்த்து அந்த ரசிகர்களை வைத்து ஒரு பெண்ணாக இருப்பதனால இணையதளத்தில் நிறைய ஒரு அருவருக்கத்தக்க செயல்கள் எல்லாம் ரசிகர்கள் என்ற பெயரில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக நான் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு கொடுத்தேன். டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இது மாதிரி நான் ஒரு நல்ல செயலை சமூகத்திற்காக செய்யும் போது கருத்தால் வெல்லலாமே தவிர அவர்களுக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை தவறாக சித்தரித்து பேசுவதுங்கிறது அநாகரிகத்தோட உச்சக்கட்டம். இன்னும் மற்ற பெண்கள்லாம் வெளியில் வரணும்னா என்ன மாதிரி உள்ள ஆட்கள் இங்கே நின்று போராட வேண்டிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நியாயத்துக்காக ஒரு நல்லது செய்யணும்னா கூட. ஏன்னா அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட நல்லது செய்கிறவங்களை பற்றி பேசாதீங்கன்னு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை கூட வழங்கலை. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த தகுதி இல்லை, அந்த தகுதி அப்போவே இல்லை. இப்போ அரசியல் கட்சி அரசியல் மேடையை முழுவதுமாக ஏதோ இவர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் பேசுவதற்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துகிறோம். முக்கியமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தான் ஒரு அரசியல் கட்சி இருக்கணுமே தவிர எனக்கு யார் எதிரி தெரியுமா அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? ஒரு பரிசோதிக்கப்படாத அரசியல் கட்சி எதிரியை எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒரு கணக்கு இருக்குல்ல, தேர்தலில் வாக்கு வங்கி இருக்குல்ல, போன தேர்தலில் என்ன வாக்கு வங்கி வச்சுருந்திருக்காங்க, இந்த தேர்தலில் என்ன வாக்கு வங்கி வச்சுருக்காங்கிற இடம் இருக்குல்ல, அதை வைத்து தானே எதிரிகள் யார் முதலிடம் யார் எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்க முடியும். நானும் சொல்லலாம் எனக்கும் திமுக தான் எதிரி அப்படின்னு நானும் பேசலாம், அது பேச்சு. பட் உண்மை அப்படிங்கிறது என்னங்கிறது மக்களுக்கு அரசியலை நீங்கள் எப்படி அணுகணும். நான் இப்போ நீங்கள் கேட்டீங்க நான் என்னென்ன போராட்டம் செய்தேன், என்ன வழக்கு தொடுத்தேங்கிறத மக்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறேன் என்பது இன்னும் பட்டியலிட 1 மணி நேரம் தேவை எனக்கு. அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். அதாவதுங்க அவருக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க, அரசு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அரசு பாதுகாப்பு போட்டவர்கள் அந்த இடத்துல செயல்பட விடாமல் தான் சொந்த காசில் பவுன்சர்களை வச்சுக்கிட்டு அந்த சினிமா பாணியில் ஒரு இளைஞனை தூக்கி வீசுறதை நம்ம பார்த்தோம். அந்த பையன் நியாயமாக கேட்டிருக்கான், எங்கள் அம்மாவுக்கு வேற யார் இருக்கான்னு சொல்லி தான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டே பதிவு செய்ய. இந்த ஒரு வரி தான் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அதை மறந்து விட்டு இது மாதிரியான கூட்டங்களுக்கு போகாமல் இந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு ரசிகர் அப்படிங்கிற ஒரு வெறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வயசில் வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் சினிமாவை தவிர விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு அரசியல்னா என்னென்னு தெரியல, எதற்காக வாக்களிக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்துல நின்று ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் அந்த மேடையில் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. ஒருத்தரோட கார் அந்த இடத்துல நசுங்கி இருக்கு, மேடையிலேயே சொல்லணுமா இல்லையா? அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீங்க தனியா சொன்னீங்கிறது வேற, மேடையில் உங்களை நம்பி வந்த ஒருத்தருடைய உடைமை பாதிக்கப்பட்டிருந்தா அதை சொல்லணுமா இல்லையா? அப்ப விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது என்னவென்று தெரியாமல் அரசியலுக்குள்ள இருக்காரு. அவர் அரசியலை முதல்ல கற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். என்னன்னா நீங்க யார் வேணாலும் வரலாம், ஆனா நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யாம எடுத்த உடனே நான் சிஎம் அப்படின்னு சொல்றது மிகவும் வருத்தமாக இருக்குது. அப்படி பார்த்தா நான்லாம் உங்களை விட சீனியர். எங்ககிட்ட பணமும் புகழும் இல்லைன்னா நாங்கள்லாம் அரசியலுக்கு தகுதியற்றவர்களா? உங்களை விட திறமையும் தகுதியும் எல்லாமே இருக்குது. பணமும் புகழும் மட்டும் அரசியல் கிடையாது. மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மக்கள் மத்தியில் போய் மக்களோட அரசியல் செய்து அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல் மக்களோட வாழ்ந்து ஒரு அரசியலை நாம் செய்து தான் கொண்டுட்டு வரணும். இன்றைக்கி அந்த இடத்துல இறந்து போனவங்களோட ஆத்மா என்ன பாடுபடும் நினச்சி பாருங்க. ஒரு இளைஞன் விபத்தில் இறந்து போயிட்டான்னா அவரோட குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும். அப்போ இந்த அரசியல் மிகவும் மோசமான அரசியல். இந்த அரசியலை, இது போன்ற அரசியலை தன் சுயநலத்திற்காக தான் சிஎம்மாக வேண்டும் என்பதற்காக மட்டும் ஒரு அரசியல் நடத்துவது நியாயமற்றது. மக்கள் தான் இவரை சிஎம்னு சொல்லணுமே தவிர நான் ஆட்சிக்கு வரணுங்கிறது நான் மட்டுமேங்கிறது ஒரு புதுசாக வர்றவங்க சொல்ல முடியாது. வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா சொல்லலாம், வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகு கண்டிப்பாக சொல்லலாம். அதற்கு முன்னதாக தன்னை பற்றியே நான் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் இப்படி நான் அப்படி நான் ஒரு சிங்கம், தன்னை பற்றியே புகழ்பாடி கொள்வதற்கு ஒரு அரசியலோ அரசியல் கட்சியோ லட்சக்கணக்கான பேரோ முன்னாடி தேவையே இல்லைங்கிற. அரசியல் படுத்துங்க, ஒரு ஒரு மனிதனையும் அரசியல் படுத்துங்க. நீ இன்னைக்கு படுகின்ற சிரமத்திற்கு எங்கேயோ ஒரு இடத்துல உன் உரிமையோ உன் பணத்தையோ யாரோ எடுத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு ஆதிதிராவிடர் அவங்களுக்கு ஒதுக்கப்படுற ஃபண்டு எங்கே போகுதுன்னு கேள்வி கேளுங்க. அந்த ஃபண்டு ஏன் அவர்களுக்கு சரியாக போய் சேரலைங்கிற அதுதானங்க அரசியல்.
இன்னைக்கு மக்கள் படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுக்கான தீர்வை கொடுத்தீங்கன்னா அதுதான் அரசியல். அந்த அரசியலை விட்டுட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தான்ங்கிற அகந்தையோட, தன்னிடம் பணம் இருக்கு, தனக்காக கூட்டம் கூடுது, கணவனை விட ஒரு மனிதனை பிடிக்கும்னு ஒரு பெண் சொல்லக்கூடிய அவலம் அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து சகிக்கவே முடியல. ஒருத்தரை பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஆனா கணவரை விட பிடிக்குதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தையே கெடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கான அரசியல் மிக மிக ஆபத்தானது. இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டு தான் நடந்துக்கணும். அப்ப நீங்க கேட்டது மாதிரி விஜய் இருக்கும்போது நீங்க எப்படி வருவீங்கன்னா, நிச்சயமாக விஜயாலேயே அரசியல் பண்ண முடியுது, மக்கள் கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா கண்டிப்பாக என்னால அதை விட மிகப்பெரிய நல்ல கூட்டத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஓட மாட்டாங்க, கொடியை அவமானப்படுத்த மாட்டாங்க, கொடியை தூக்கி வீச மாட்டாங்க. கழுத்தில் இருக்கிற அந்த கொடி போட்ட ஒரு மஃப்ளராக அது போட்டிருக்கும் போது அதை தூக்கி வீசுறாங்கல்ல, அந்த துண்டை, ஆமாம் துண்டு, அதை தூக்கி வீசுறதெல்லாம் உண்மையாகவே கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள், அரசியலை தெரிந்தவர்கள் யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க உங்கள்கிட்ட கேட்குறேன். இது ஒரு அவமதிக்கிற செயல், இது ஒரு அவமரியாதை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி ஒரு அவமரியாதையை அவர் செய்திருக்கிறார். இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு நடக்கின்ற கேலி கூத்தாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, அவர்கள் அரசியலை நல்லா கற்றுக்கிட்டு மக்கள் மத்தியில் நல்ல பெயரோட வந்தால் நானும் வரவேற்பேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு அரசியல் அறிவு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது. அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்ங்கிறது என்னோட. அவர்களால் எப்படிங்க கட்சி கம்பத்தை கூட வைக்க முடியும்? ஏன்னா அவர்களுக்கு விளம்பரம் அப்படிங்கிறது தேவையில்லை. அந்த விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அது மட்டுமே அவங்க அரசியலாக நினைக்கிறாங்க. விளம்பரம் இல்லாமல் காசு கொடுக்காம நம்மளால கூட்டம் கூட்ட முடியும், அப்போ நம்ம அரசியலில் பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு வேலை செய்ய தெரியல. நீங்கள் சொல்கிறது அதுவே கார் மேலே விழுந்துச்சு, நபர் மேலே விழுந்தா உயிர் பலியில் ஏற்படும். அப்போ இது போன்ற தவறுகள்லாம், ஏன்னா அனுபவசாலிகள் யாருமே கட்சிக்குள்ளே போகலை, அதுதான் அங்கே உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்க அந்த எப்படி முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதற்காக ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த தியேட்டருக்குள்ளே போவாங்களோ அந்த பசங்க தான் தமிழகம் உள்ள அந்த பசங்களை மட்டுமே வச்சு இந்த கூட்டம் கூட்டப்படுது. இது மிக எளிமையான ஒன்று, அதை மட்டும்தான் பார்க்குறேன். அனுபவசாலிகளான அனுபவ அரசியலை கொண்டவங்க யாருமே இது வரைக்கும் அவங்க கூட இல்லை. இது ஒரு வெற்று கழகமாக தான் போகுங்கிறது என்னுடைய கருத்து. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.